ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன விளையாட வந்திருக்கோம்னா நாக் அவுட்டுன்ற ஒரு கேம் தான் விளையாட வந்திருக்கோம். இது கொஞ்சம் ஃபேமஸான கேம்னு கேள்விப்பட்டேன், பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. அதான் இந்த கேம் விளையாட வந்திருக்கேன். ஒரு ரவுண்டு போயிட்டு இருந்துச்சு, இப்போ அது முடிஞ்சிருச்சு. அடுத்த ரவுண்டில் நம்ம போகலாம். இது கூட்டி குறைச்சி முன்னாடி போகணுமா? சரி, நான் இங்கிட்டு போகிறேன். அவங்கள இடித்து தள்ளி விடணும்னு நினைக்கிறேன். எவனும் என்னை அடிக்கலை. இப்போ எவனாச்சும் நீ இடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் ஒரு பாதி ஃபோர்ஸில் நடுவில் போகிறேன். ஆமாம், ஒருத்தர் இடிக்கிறான். பார்த்தீங்களா, 2 பேர். ஏய்யோ, ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். நான் விழுந்துருப்பேன் நான். இன்னும் கொஞ்சம் தள்ளியா. ஒருத்தர் எஸ்கேப் ஆகிட்டான். எவனும் என்கிட்டே வரலையா? எல்லாத்தையும் ஜஸ்ட் மிஸ்லேயே நம்ம தப்பிக்கிறோம் கைஸ். சரி, அவங்க என்னை அடிக்க பார்ப்பாங்க. ஸோ நம்ம நைஸாக எஸ்கேப் ஆகிடலாம். இப்படி போயிடலாம். அடிக்க பார்க்குறீங்களா? இல்லை, எல்லோரும் நம்மளை மாதிரி தான் யோசிச்சுருக்காங்க கைஸ். இந்த வாட்டி நம்மளை மாதிரி யோசிப்பாங்களான்னு பார்ப்போம். இந்த வாட்டி ஸ்ட்ரைட்டாக போவோம். அதாவது எஸ்கேப் ஆகிறோம், அவங்கள அடிக்காமல். இவங்களே அடித்து எவனோ ஒருத்தர் வெளில உள்ளுக போகிறான்னு நினச்சேன். உளுந்தா நல்லா இருந்திருக்கும். என்னடா நீ கொட்டையை கிளப்பி விட்றேன் நான் உள்ளே பூந்து. அவன் இவனை அடிக்க பார்க்குறான். அடிச்சிட்டான் ஒருத்தங்காலி. என்ன அவன் சந்தோஷப்படுறான். இப்போ இவன் என்னையை தான் அடிக்க பார்க்கணும். ஸோ நான் சைடில் தான் போகணும். என்னை அடிக்க பார்க்கணும். அடித்தா நான் சைடில் போகிறேன். ஐயோ, அவன் போகிற இடத்துக்கு கரெக்டாக அடிக்கிறானே. படி தப்பிச்சிட்டோம். இப்போ நம்ம அவனை அடித்தா சரி வராது. ஏன்னா நம்ம ஐயோ, நான் அவனு சைடில் போகிறான். ஐயோ, நான் வந்துடக்கூடாது. இன்னும் குட்டியாகும்ல மேப்பு. இன்னும் ஆகலை. ஆமாம், ஆயிடுச்சு. இப்போ அடிப்போம் கைஸ். அவனை அடிப்போமா? அடிப்போம். ஐயோ, நான் ஃபுல் ஃபோர்ஸ் கொடுக்கலையே. சரி, 2 பேர் லைட்டாக முட்டிக்கிட்டு இருப்போம் தான் நினைக்கிறேன். இதான் கைஸ் கரெக்டான நேரம். இப்போ அவனை இழுத்து அடித்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவன் காலி. இப்போது லாக் கேம் கொடுத்துடலாம். ஏன்னா இப்போது தெரியாமல் இதாகிடுச்சுன்னா அவன் காலின்னு தான் நினைக்கிறேன். நம்ம காலியா? 2 பேரும் காலி. கடைசியில் பார்த்தீங்கன்னா என்ன, நமக்கு ஸ்கின்னு கிடச்சிருக்கா என்ன? இன்வென்ட்ரி என்ன அதுக்குள்ளே உள்ளே வந்துருச்சு. சரி, இப்போ நம்ம எங்கே போகலாம்? இப்படி போகலாம். இங்கிட்டு தான் யாரும் இல்லை. ஒருத்தர் என்னை அடிக்கலான்னு பார்த்துருக்காங்க கைஸ். ஏன் மஞ்சள் ஃபிலோ எவ்வளோ இருந்தால் என்னையே அடிக்கலான்னு பார்ப்பேன். எமௌண்ட்டில் இருக்கா? ஓகே, வேணாம். இப்படியே போ. எமௌண்ட்டு விட்டு எப்படி வெளில வர்றது? என்னை எவனும் அடிச்சிருக்க பார்த்துருக்கக்கூடாது. அடிக்கிறான். ஆனால் நான் வெளில போக மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். வெளில போகல கைஸ். நம்ம ஒன்றும் பண்ண வேணாம், நடுவில் மட்டும் போகலாம். இன்னொரு பவரை மட்டும் ஏற்றிக்கிட்டு. எவனும் என்னை பார்க்கல. ஒருத்தன் மட்டும் என்கிட்ட வரான்னு நினைக்கிறேன். நான் இங்கே ஒருத்தன் என்னமோ சொல்கிறான். இன்னும் தள்ளி விட்டால் நமக்கு ரிஸ்க்காக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஐயோ, நான் இது என்னமோ பண்ணுறக்குள்ளே வந்துருச்சு கேமுக்குள்ளே. ஐயோ, என்னை தள்ளி விட்டாங்க. சூஸ் பண்ணுறதுக்குள்ளேயே இது பண்ணிடுறேங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். டேரக்ட் ஓப்பன் ஷாப்பா? அது எக்கு நான் ஸ்பின் பண்ணல. அது நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது? 150 இருக்கா? சரி, வேணாம். என்னது இது என்னது? சும்மா பண்ணுவோம். என்னதுன்னு தெரில. ப்ராக்டிஸ். போய் பிச்சுக்குன்னு அடி வாங்கிட்டு அடி வாங்கி பவுன்ஸ் ஆகி வரோம் கைஸ். ப்ராக்டிஸ்லாம் நமக்கு தேவையில்ல. அப்புறம் தான் இப்போ அதான் அடி வாங்கிட்டு வெளில வந்தோம். இது 150க்கே ஒன்று இருக்குது. அதை ஸ்பின் பண்ணி பார்ப்போம் கைஸ். ஆமாம், மொத்த ஐஸும் காலியாக போச்சு. அன்காமனில் ஒன்று கிடச்சிருக்கு. அன்காமன் என்னது இருக்கிறதுலே ரொம்ப இதாக. நமக்கு கிடச்சது வேஸ்ட்டு கைஸ். நம்மளை ஏமாற்றிட்டாங்க. நம்மகிட்ட என்ன இத்தனை இருக்குதே? அன்காமனு ரேர்லேயே ஒன்று இருக்குதா? எப்படி கிடச்சிச்சு தெரிலையே. ஜாயின் பண்ணலே தருவாங்களா? இங்கே ஸ்பின்னு போட்டிருக்கு. ஒரு ஸ்பின்னு ஃப்ரீயாக தராங்க கைஸ். ஸ்பின் பண்ணுவோம், என்ன கிடைக்குதோ.
நல்லதாக கொடுங்கயா. என்ன மொக்கையாக என்னமோ ஒன்று கிடச்சிருக்கு. வெறும் 200 இது ஐஸ் மட்டும் கிடச்சிருக்கு. அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது? இன்னும் இந்த ரவுண்டு முடியலையா? அப்பா பாருங்க கைஸ், இது என்னது மோஸ்ட்டு நாக் அவுட்ஸா? 33K நாக் அவுட்ஸ் பண்ணியிருக்காங்க கேஸ். நான் ஒரே ஒரு நாக் அவுட் தான் இது வரைக்கும் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நம்ம கேமில் மோஸ்ட் வின்ஸா 10K வின் பண்ணியிருக்காங்க கேஸ். ஆனால் நம்ம ஒரு வாட்டி கூட வின் ஆகலை, அது ட்ராவாக தான் ஆச்சு. மோஸ்ட் ஐஸா 32 மில்லியனா கைஸ். நான் வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. நான் 2 பேர் தான், 2 பேருக்கு நடுவில் போட்டி. அந்த வெள்ளை இது பேர் என்னது, பெங்குயின்னு நினைக்கிறேன். இவன் தான் ஜெயிச்சான், வெற்றியாளர். அந்த பச்சை கலர் லைவ் என்னென்னமோ போட்டிருக்கு. ஏஎஃப்கேவா? இவன் நான் சிரிக்கிறான். நீ சிரிப்பா தம்பி, சிரி, நல்லா சிரி. இப்படி போகலாம். எவனும் நம்மளுக்கு ஏன் வைக்கலன்னு தான் நினைக்கிறேன். நம்ம நட்ட நடுவில் இருக்கோம், அதுக்குள்ளே இத்தனை பேர் காலி. ஸோ நம்ம லைட்டாக எஸ்கேப் போய்க்கலாம். என்ன சொல்கிறீங்க? உள்ளே போய்க்கலாமா? உள்ளே போய்க்கலாம். எல்லோரும் என்னை அடிக்கக்கூடாது, ஒருத்தன் மட்டும் என்னை அடிக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம், அவ்வளோலாம் தள்ளி போகல. ஸோ நோ ப்ராப்ளம். இவன் இங்கிட்டு தான் வருவான், ஸோ ஸ்பேஸ் இருக்கிறனால. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இங்கிட்டு போகலாம். இங்கிட்டு வரமாட்டான்னு தான் நினைக்கிறேன். அங்கிட்டு வரல, இங்கிட்டு வரல. ஸோ எல்லோரும் வெளில போங்க அடிச்சுக்கிட்டு. நான் மட்டும் உள்ளே நிற்கிறேன். நம்ம ஸ்கின்னும் அந்த ஸ்கின்னும் ஒரே ஸ்கின்னு கைஸ். சரி நம்ம இப்படி போகலாம். ஐயோ, ஒன்று குறைச்சிக்கலாம். இப்போ நம்மளை அடிப்பானோ இவன்? நம்மளை தான் அடிக்கலை, நம்மளை அடிக்கலை. ஒவ்வொரு ஆள் லைட்டாக முன்னாடி வரும் கைஸ். இப்போ நம்ம இவனை அடிப்போமா? இன்னும் சொல்கிறீங்க, நேருக்கு நேராக இருந்தால் அடிக்கலாம். ஸோ வேணாம், ஜஸ்ட் மிஸ் கைஸ். என்னை அடிக்கலாமல் பார்க்குறான். அவனே போய் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டா பாவம். இவனை அடிப்போம் கைஸ். சத்துன்னு ஒரே அடி, ஃபுல் ஃபோர்ஸில் அடிக்கிறோம். அவ்வளோதான். அவனும் ஃபுல் ஃபோர்ஸில் அடிக்கிறான். யாரும் இந்த வாட்டியும்ன்றா கைஸ், 2 வாட்டியும்ன்றா. என்ன ஒரு வாட்டி கூட நம்ம ஜெயிக்கலை. ஆனால் ஒரு வாட்டி கூட நம்ம ஒரு வாட்டி மட்டும் தோற்றோம். ஒரே வாட்டி தான் தோற்றோம், அதெல்லாம் கணக்கு எடுத்துக்கணும். அதுக்குள்ளே இன்னொரு ரவுண்டு வந்துருச்சு. இல்லை சில பேர் தான் இருக்காங்க. நம்ம நடுவில் போய்க்கலாம். ஓகே, எவனும் அட்டாக் பண்ணுறதுல இல்லை. ஒருத்தன் பாவம் விழுந்துட்டான், இன்னொருத்தன் விழுகிற மாதிரி இருக்கான். அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அவனே விழுந்துக்கிட்டோம். நம்ம இப்படி போகலாம். யாரும் முக்குக்கு வர மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. நான் நினச்ச மாதிரி தான் கைஸ், யாரும் முக்குக்கு வரல. அவன் விழுவானா? இல்லை, யாரும் இல்லை. நம்ம இங்கே சென்டருக்கு வரலாம் கைஸ். ஓகே, நம்மளை யாரும் இந்த யாரவே வெளில போய் விழுகிறேன். நம்மளை யாரும் இந்த மேட்ச்சில் டிஸ்டர்ப் பண்ணல. உன்னையே நான் அடிக்க போகிறேன்டா, உடனே நான் அடிக்க போகிறேன். அவன் தப்பிப்பான்னு தான் நினைக்கிறேன். ஆனால் தப்பிக்க முடியாது ராஜா. வெளில தள்ளியாச்சு. நான் தான் எப்படி டான்ஸ் ஆடுற பார்த்தீங்களா? இவன் என்னை அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் லைட்டாக முன்னாடி போய்க்கிறேன். நான் அவனும் முன்னாடி போகிறான். உளுந்துருந்தா நல்லா இருந்திருக்கும் கைஸ். சரி, இங்கிட்ட நான் லைட்டாக முன்னாடி போகிறேன். இன்னும் லைட்டாக போகலாம். அதுக்குள்ளே நான் போயிடணும். அவனும் லைட்டாக மூவ் ஆகிட்டுருக்கான் கைஸ். இப்போ நான் அவனை அடிக்க போகிறேன். அடிக்கலாமா? அடிப்போம், அவனை அடிப்போம். அவனும் நம்மளை அடிக்கக்கூடாது கைஸ். இல்லை அடிக்கலை, நவுந்துடக்கூடாது. அடிச்சிட்டோம். எத்தனை வாட்டியா ட்ரா ஆகிட்டே இருக்கு. ரவுண்ட் 8. சரி, நம்ம அடுத்த மேட்ச்சு போகலான்னு சொல்கிறதுக்குள்ளே வந்துட்டோம். என்ன இந்த இது எப்படி சொல்கிறது, ஒரே இதாக தான் நடந்துட்டுருக்கு. கிளாசிக் மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. ஒருத்தன் வெளில போயிடணும், ஒருத்தனும் வெளில போகல. இவனை மட்டும் லைட்டாக சீண்டி பார்ப்போம். இவனும் நம்ம ட்ரெஸ் தான் போட்டிருக்கான், நம்மளோட ஸ்கின். எஸ்கேப் போயிட்டான். ஆனால் நம்ம வெளில போகிறோம் தான் நினச்சேன். தப்பிச்சிட்டோம். டக்குன்னு உள்ளே போயிடணும். நல்லாவே
இப்படி போனால் உள்ளே வெளில போயிட மாட்டோம்ல. யாரும் நம்மளை குறி வைக்கல கைஸ், அது வரைக்கும் சந்தோஷம். அவங்களா போய் எல்லோரும் வெளில விழுந்துட்டாங்க. ஒருத்தன் மட்டும் தான் இருக்கான். நம்மளை மட்டும் ஏன் பண்ணால் மாசாக இருக்கும். ஏன்னா நான் இப்படி போகிறேன். ஓகே, நம்மளை ஏன் பண்ணுறான் போடு. ஆனால் வெளில போகணுமே, வெளில போகிற மாதிரி தெரிலையே. நான் இந்த வாட்டி ஃபுல்லாக டாச் பண்ணிகிட்டே தான் கைஸ் இருக்க போகிறேன். ஏன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி அவன் நம்மளை அடிக்க பார்ப்பான். ஸோ டாச் பண்ணுறது தான் நல்லது. லைட்டாக முன்னாடி போகணும். லைட்டாக தான் போகுது. இந்த வாட்டியும் டாச் தான் பண்ண போகிறேன். சட்டு புட்டுன்னு என்னை அடிக்க ஏன் மட்டும் பண்ணு. ஆனால் ரொம்ப கம்மியாக வைக்கிறேன் கைஸ். ஒருவேளை அவனுக்கு ஏற்ற தெரியாதா? ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். இதுதான் சான்ஸு. இது மட்டும்தான் கைஸ் சான்ஸு. இது மட்டும்தான் சான்ஸு. நம்மளும் அடிக்க பார்க்குறோம். ஆனால் நம்ம தான் வின் ஆகும். எஸ் கைஸ், இந்த மேட்ச்சில் நம்ம தான் ஜெயித்தோம். மேலே போட்டு பாருங்க, தண்டர்வி கேமிங் வந்த கேம். ஏ ரொம்ப பெருமையாக இருக்குதோ. இங்கே நான் ஒருத்தன் மின்னிக்கிட்டு இருக்கான். சரி, இதாங்க கைஸ் லாஸ்ட் மேட்ச்சு. ஓகே, நான் அதே லாஸ்ட்டாக முடிச்சுக்கலான்னு தான் நினச்சேன் வின் பண்ண கையோட. ஆனால் இது உள்ளே போயிடுச்சு. ஸோ இதான் லாஸ்ட்டு மேட்சாக வச்சுக்கலாம். சரி, இப்படி போவோம். யாரும் நம்மளை அடிக்கலைன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ யார் அடிக்கிறது? நம்ம வாட்டிக்கு நம்ம வேலை உண்டு அப்படின்னு இருப்போம். இங்கிட்டு போவோம். நம்மளை யாரும் குறி வைக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, உய் முக்கில் இருக்கோம் கைஸ். நடு இதுக்கு வரணும்னா இங்கிட்டு வைப்போம். என்ன சொல்கிறீங்க? நல்லதானா? எவனோ நமக்கு ஏமன்லன்னு தான் நினைக்கிறேன். ஒய் நம்ம காலி கைஸ் தண்ணிக்குள்ள ஒன்றுட்டான். சரி, ஓகே, பரவாயில்ல. இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். பார்க்குறவங்களாம் லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளம்புங்க. நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கணும், மறந்துட்டேன். ஓகே, பாய் கைஸ். பாய்.